வணக்கம் நண்பர்களே. உண்மையை உரைக்கச் செல்வோம் உலகத்திற்கு. அத்தி பிரகத்வாராகியம்பின் அருளாசியோடு கார்த்திகை மாதத்தில் கன்னிராசிக்கு என்ன பலன் நடக்கும் என்பதை பார்க்கலாம் வாங்க. பதிவை பார்ப்பதற்கு முன் நமது வளர்வாராகி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நண்பர்களிடம் பகிருங்கள். நண்பர்களே, நமது யூடியூப் சேனலில் மாதாந்திர பலன், அதாவது ராசி பலன் பதிவு செஞ்சிட்ருக்குறோம். இதில் என்ன உண்மையோ அதுதான் பதிவு செய்கிறோம். மிகைப்படுத்தியோ அல்லது குறைத்தோ கிடையாது. இது நடக்குன்னா அதுதான் நடக்கும் அந்த மாதத்தில். இப்போ கடகராசிக்காரங்களுக்கு வெளியூர் பிரயாணம் அல்லது சிம்மராசிக்காரங்களுக்கு பெரிய பிரச்சனை அப்படிங்கிறதுல துலாம் ராசியில், அதாவது துலாம் மாதத்தில் சொல்லியிருந்தோம், ஐப்பசி மாதத்தில். அதெல்லாம் நடந்துதா இல்லையாங்கிறது துலாம், அதாவது சிம்மராசிக்காரர்களும் கடகராசிக்காரர்களும் எனக்கு மெசேஜில் சொல்லியிருக்காங்க, இதெல்லாம் அப்படியே நடந்ததுங்கன்னு சொல்லி. ஆக நம்ம சேனலை பொறுத்தளவுக்கு மிகைப்படுத்தியோ அல்லது சப்ஸ்கிரிப்ஷன் அதிகமாக ஆகணுங்கிறதுக்காகவோ குறைத்தோ சொல்கிறது கிடையாது. உண்மையைத்தான் நம்ம சொல்கிறோம். அதுபோல் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும், கார்த்திகை மாதத்தை பொறுத்த வரைக்கும் கன்னிகா ராசிக்கு என்ன பலன் நடக்கும்னா, திடீர்னு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வருவதற்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. வருமானம் பெறுவதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. மனைவி வகையில் அனுகூலமான தன்மை இந்த மாதத்தை பொறுத்தளவுக்கு. இந்த மாதத்துலேயும் மனைவி வகையில், கணவன் வகையில், துணைவியார் வகையில், துணைவர் வகையில், அதே போல் பங்குதாரர்கள், கூட்டாளிகள் வகையில் அனுகூலமான தன்மைகள் தான் உண்டு. மற்றபடி தொந்தரவுகள் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இல்லை. உடல் ரீதியான பிரச்சனைகள், தாயாருக்கு பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி, தாயாருக்கும் ஜாதகருக்கும், அதாவது கன்னிகா ராசிக்காரர்களுக்கும் கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் உண்டு. அப்பப்போ முறைத்து கொள்வார்கள். ஆனால் பாசம் உண்டு, முறைச்சிக்குவாங்க. தாயார்னால் அனுகூலம் உண்டா, தாயார்னால் அனுகூலம், லாபம் எல்லாமே உண்டு. ஆனால் அப்பப்போ முறைச்சிக்குவாங்க. அந்த மாதிரி ஒரு அமைப்பு இந்த மாதத்தில் தென்படுகிறது. பிள்ளைகள் வகையில் அனுகூலமான தன்மை, பிள்ளைகள் பேர் புகழ் வாங்கி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்புகள்லாம் சேரும். அதே போல் தொழில், உத்தியோகம், இதுவும் இந்த மாதத்தை பொறுத்தளவுக்கு நல்ல விதமாக இருக்குது. தொழிலை பொறுத்தளவுக்கு கடன் வாங்கிறது, கொடுக்கறது, வருமானம் வருவது, அல்லது தொழிலுக்கு புதிதாக வரக்கூடிய வாடிக்கையாளர்கள், இவைகள்லாம் சிறப்பாக இருக்கும். உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் சமநிலையில் போகும். உடல் ரீதியாக, வண்டி வாகனங்கள் ரீதியாக மனசு ஏதோ ஒரு திருப்தி இல்லாத மாதிரி நடந்துக்கும், அவ்வளோதான். மற்றபடி காரியங்கள் செவ்வனே நடக்கும். ஆனால் மனசு திருப்தி கொள்ளாது. அதே போல் தாயாருக்கும் சும்மா வலியோடு எந்திரிச்சு வலியோடு படுப்பாங்க. பெருசாக ஒன்று இருக்காது, ஆனால் பெருசாக இருக்கிற மாதிரி ஒரு மனசுக்குள்ளே ஒரு பிரச்சனைகள். அதே போல் தகப்பனார் வகையில், தகப்பனார் பொறுத்தளவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. தகப்பனாரை பொறுத்தளவுக்கு சின்ன சின்ன உடல் உபாதைகள் வரும், அதை பெருசு பண்ண மாட்டாங்க. குலதெய்வம் அனுகூலமாக இருக்குது. குலதெய்வத்தினுடைய அனுக்கிரகம் பரிபூர்ணமாக இருக்கிறது. குரு பகவானுடைய அனுக்கிரகம் உங்களுடைய ராசிநாதனை பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பில் பணவரவு, தனவரவு, தெய்வ கடாட்சம், தெய்வ அனுகூலம், பிரயாணங்களால் வெற்றி, இவையெல்லாம் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. பிரயாணங்கள் அதிகப்படியான பிரயாணங்கள் உண்டான பிரயாணங்கள் உண்டு. பிரயாணங்கள் காரிய காரணங்களாக பிரயாணங்கள் ஏற்படும். தெய்வீக சம்பந்தமாக காரிய காரணங்களாக பிரயாணங்கள் ஏற்படும். எந்த விதத்திலையும் பிரயாணங்கள் சோடை போகாது. பிரயாணங்களால் நல்ல விதமான ஒரு பலன்கள் உண்டாகும். அப்பப்போ செய்திகள், தவறுதலான செய்திகள்லாம் சேரும். வீரியம் கொஞ்சம் அதிகமாக உஷ்ணாதிக்க பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. உடலில்
இதுக்கு தகுந்தாற்போல் உணவை மேற்கொண்டால் பிரச்சனை இல்லை. தொழிலாளர்கள் உங்களுக்கு உதவிக்கரம் நீட்டுவார்கள். முடிஞ்ச அளவுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பாங்க உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய தொழிலாளர்கள். வியாபாரம் நல்லா இருக்குன்னா வியாபாரம் நல்லா நடக்கும். வியாபாரத்தில் புதிய வாடிக்கையாளர்கள் வந்து சேருவாங்க. உடம்பு தான் அப்பப்போ வந்து கொஞ்சம் பிரச்சனைகளை பண்ணும். இந்த உடம்பு பிரச்சனைகளை உணவு வகையில் பார்த்துக்கிறது நல்லது. குருவாயூர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க, அல்லது உள்ளூருக்குள்ளே பெருமாள் கோயில் இருந்ததுன்னா குருவாயூர் குழந்தை நாராயணனை வழிபாடு செய்யுங்க. ஐயப்பன் வழிபாடு இந்த மாதத்தில் உங்களுக்கு அற்புதமான பலன்களை கொண்டு வந்து கொடுக்கும். வெள்ளிக்கிழமையான வந்து வீட்டில் வந்து விளக்கேற்றி நெய் விளக்கேற்றி வழிபாடு செய்யுங்க மகாலட்சுமியை. தன வரவுக்கு பஞ்சமில்லாமல் இருக்கும். தன வரவு சிறப்பாக இருக்கும். இதை செய்து வந்தீங்கன்னா இந்த மாதத்தை பொறுத்தளவுக்கு பிரச்சனைகள் எல்லாம் போகும். உடம்புக்கு உங்களுக்கு மனசுக்கு பிடிச்சதுங்கிறத விட உடலுக்கு ஒவ்வாத உணவுகளை மேற்கொள்ளாதீங்க. அது பிரச்சனையை தரும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.